அஞ்சல் துறையில் அனைத்து சங்கங்கள் கூட்டமைப்பாக இன்று ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை இன்றைக்கி நடத்தியுள்ளோம். NFP, FNPO மற்றும் AIJDS யூனியன்கள் சார்பாக இன்று ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம். அதாவது தபால் துறையோட பட்டுவாடாவை சீரழிக்கிற மாதிரி புதிதாக கொண்டு வந்த IDC இண்டிபெண்டன்ட் டெலிவரி திட்டத்தை எதிர்த்தும், போஸ்ட் ஆஃபீஸ் ஆக்ட் 2023 அதாவது முற்றிலும் தனியார்மயமாக்கக்கூடிய சட்டமான போஸ்ட் ஆஃபீஸ் ஆக்ட் 2023 திரும்ப பெற வலியுறுத்தியும், அதுபோல் RMSகளில் பல்வேறு RMS அலுவலகங்களை இணைத்து 2 அலுவலகங்களை ஒன்றா இணைச்சிட்டு தபால் பட்டுவாடா கிடைக்கிறதுல லேட் ஆகிறக்கூடிய திட்டமான அந்த இதையும் திரும்ப ரீஸ்டோர் பண்ணி ஒவ்வொரு RMS அலுவலகங்களையும் மீண்டும் இணைக்கிறக்கூடிய அந்த திட்டங்களையும், அதுபோல் அஞ்சல் ஊழியர்களை வேலை நேரத்துக்கு முடிஞ்ச பிறகும் GDS ஊழியர்களை எதிர்த்தும், அதுக்கடுத்தது 8வது ஊழியர்களில் GDS ஊழியர்களை அவங்களையும் சேர்க்க சொல்லி, எப்போவுமே 8வது ஊழியர்களில் GDSகள் இருக்க மாட்டாங்க, அதுக்கு பிறகு தனியாக தான் அவங்களுக்கு ஒரு கமிட்டி அமைப்பாங்க. இந்த தடவை கமிட்டியில் GDS ஊழியர்களையும் அவங்களையும் உள்ளெடுக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி கோரிக்கைகளை வலியுறுத்தி அகில இந்திய லெவலில் முதல் கட்ட போராட்டமாக 14ஆம் தேதி நாங்கள் இன்னைக்கு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கோம். அதுக்கடுத்தது கருப்பு பேட்ச் ஆர்ப்பாட்டம் ஒரு 3 நாள் 18லேருந்து 20 வரைக்கும் இருக்குது. அதுக்கடுத்து போஸ்ட் கார்டு கேம்பெயின், அதாவது பாலிசி டெசிஷன், அதாவது இதில் ஒரு இந்த திட்டத்தால் ஊழியர்களை விட பொதுமக்களுக்கு பெரிய லெவலில் பாதிப்பு இருக்கும். ஒரு இடத்துல சிங்கிள் பாயிண்டில் டெலிவரினா ஊழியர்கள் அதாவது ஒரு சாதாரண ஒரு குடிமகளுக்கு அவனுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு டெலிவரி வசதி கொஞ்சம் லேட்டாக தான் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு திட்டத்தை பொதுமக்களுக்கும் பிரச்சனை உள்ள இந்த திட்டத்தை நாங்கள் எதிர்க்கிறோம். அதை எடுத்து நாங்கள் பாலிசி டெசிஷனாக போஸ்ட் கார்டு கேம்பெயின் மாதம் மெயில் கொடுக்கறது. மார்ச் 25ஆம் தேதி நினைக்கிறேன், மார்ச் 25 ஸ்ட்ரைக் நோட்டீஸ் ஸ்ட்ரைக் நாங்கள் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். என் பேர் ஜெய தனராஜ், கோட்ட தலைவர், NAP குரூப் C, S இளங்கோவன், அகில இந்திய தபால்கார சங்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.